27 வருஷம் இருந்த கனவு, அதாவது ஒரு திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கை நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், அந்த பிறந்த குழந்தை வீட்டுக்கு கேட்டு வரும்போது அந்த வீட்டில் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் கற்பனை செய்து வச்சுருந்தாளுங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என்னால் அந்த இடத்துல என் பெண் இருந்த இடத்துல வேற எதையும் நினச்சி பார்க்க முடியல. அந்த நினைவுகளை எங்களால் மறக்க முடியாது ஆயுள் உள்ள வரைக்கும். சாரி மன்னிச்சிடுங்க. வீட்லேயே அதிக பாசம் யார் மேலேன்னு என் மேலே தான். ஆனால் அது என் மேலே வெளி காமிச்சிட்டா. ஆனால் அவங்க அம்மா அவன் மேலே வச்சிருந்த பாசமோ இல்லை அவங்க அம்மா மேலே வச்சிருந்த பாசமோ இப்போ இழப்புக்கு அப்புறம் தான் வெளியில் தெரியுது. உண்மையை சொல்ல போனால் இதில் என் மேலே அதிகம் அவங்க மேலே கம்மின்னு சொல்லவே முடியாது. 3 பேர்த்து மேலேயுமே மிகப்பெரிய பாசத்தை அவள் வச்சுருந்துருக்கிறா. அது அவளுடைய இழப்புக்கு அப்புறம் தான் எங்களால் வர முடியுது. இந்த வழக்குக்கு ஒரு நீதி கிடைச்சது அப்படின்னா இது போன்ற கஷ்டத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு நீதியாக அது அமையும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதை தாண்டி அந்த தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்ட அணுகி பேசினாங்களா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அவங்க தரப்புல இருந்து யாராவது பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? அவங்க தரப்புலேருந்து யாரும் வரலைங்க, பேச்சுவார்த்தைக்கு வரலைங்க. அதாவது நம்ம ரிலேஷன் சைடில் பேசியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி. நான் என்னுடைய சொத்தே என்னுடைய பெண்ணு தானே. பெண்ணை விட உலகத்தில் மிகப்பெரிய சொத்தோ பணமோ நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி வரைக்கும் அது பெருசாக நினைக்கல. அதனால் என்னுடைய பெண்ணுடைய இழப்புக்கு உண்டான காரணமானவங்களை தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த தண்டனை என்னுடைய ரிதன்யாவுடைய மரணம் தான் கடைசி மரணமாக இருக்கணும் இனிமேல் இந்த உலகத்தில். இனிமேல் என் பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா என்னுடைய பெண் இழந்தாச்சு, மீண்டு வரமாட்டேன். நான் என்ன வேணாலும் கத்தல அழகலாம், என்னுடைய பெண் மீண்டு வரமாட்டேன். அது என்னால் உறுதியை உணர முடியுது. இருந்தாலும் என் பெண்ணுக்கு கிடைக்கின்ற இந்த நியாயம் தீர்ப்பு இனி வருங்காலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயமாக அமையணுங்கிறத என்னுடைய கருத்துங்க. அதுக்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த வழக்கு செல்லும் திசை சரியான திசையில் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சந்திச்சதுனால தான் அதை நான் கேட்குறேன். ஒரு தந்தையா இது சரியான திசையில் பயணிக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதாவது இது வரைக்கும் சரியான திசையில் செல்லலைங்கிறத என்னுடைய கருத்துங்க. ஏன்னா இப்போ நான் இவ்வளவு பண வளங்கள், பழக்க வழக்கங்கள், எல்லா மக்களுடைய சப்போர்ட்டு, மீடியாக்களுடைய சப்போர்ட்டு, இத்தனை சப்போர்ட்டும் இருந்தே நான் இந்த கேஸுக்காக இவ்வளோ போராட வேண்டி இருக்குது, உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிற போது ஒரு சாமானிய மனிதனால் இந்த அளவுக்கு இந்த வழக்கை தொடர்ந்து வரக்குண்டான சூழ்நிலை இல்லாத போயிருக்கு. அதனால் என்னென்னா வழக்கு இதுவரைக்கும் சரியான திசையில் இன்னும் போகலை. அதுக்காகத்தான் நான் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க.